Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். ஐக்கிய நாடுகள் சபையில் தற்பொழுது சுவிட்சர்லாந்து தான் தலைமை தாங்குது. அப்போ அந்த சுவிட்சர்லாண்டின் பிரதிநிதி இந்திய பிரதிநிதியை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு நீங்கள் மரியாதை தரணும், அவங்களுடைய நலனில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாடம் எடுத்திருக்காரு. அதற்கு இந்தியாவுடைய பிரதிநிதி தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. முதல்ல அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருவோம். In terror and tragedy. Mr. President, we would also like to respond to the surprising, shallow and ill-informed remarks made by Switzerland, a close friend and partner. As it holds the UNHRC presidency, it is all the more important for Switzerland to avoid wasting the Council's time with narratives that are blatantly false and do not do justice to the reality of India. Instead, it should focus on its own challenges such as racism, systematic discrimination and xenophobia. As the world's largest, most diverse and vibrant democracy, with a civilizational embrace of pluralism, India remains ready to help Switzerland address these concerns. I thank you. Merci, je donne la parole au distingué. Thank you. I give the floor to the distinguished representative of Sudan. வழக்கமாக ஐக்கிய நாடு சபைகளில் இந்தியா பம்மக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தற்பொழுது அதே இந்தியா கர்ஜிக்க துவங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்தியருக்கும் மிக பெருமையான ஒரு தருணமாக மாறியிருக்கு. இதை குறித்த கூடுதல் தகவல்களை தமிழ் ஜனம் டிஜிட்டலின் அரசியல் ஆசிரியர் அபினவ் அவர்களிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அபினவ். வணக்கம் ஆனந்த். இப்போ நேற்று ஐக்கிய நாடு சபைகளில் எதை பற்றின ஒரு டிபேட் போச்சு, அதற்கிடையில் சுவிட்சர்லாண்டினுடைய பிரதிநிதி இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இந்தியா மீது நடத்தியிருக்கிறார். ஆமாம் ஆனந்த். அதாவது இந்த உலகத்தில் அமைதி நிலவனம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. சர்வதேச இஷ்யூஸை விவாதிப்பதற்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு கிளை அமைப்புகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கிளை அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட 60வது செஷன் ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கு. என்னைக்கு நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கு. அந்த செஷனில் தான் இந்தியா மேலே ஒரு மிக அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஐநாவுக்கான பிரதிநிதி கூறியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரதமர் மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயம் அவர்களுடைய உரிமையை என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி இந்தியாவில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மற்றும் ஃப்ரீடம் ஆஃப் மீடியா இது ரெண்டையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அவர் பாடம் எடுத்திருக்கிறார். இது ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான பயாஸ்டு குற்றச்சாட்டாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே முன்னாடி ரொம்பவும் ஒரு பின்தங்கிய மாநிலமாக எது இருந்தது அப்படின்னு பார்த்தா காஷ்மீரில் யார் பெரும்பான்மை சமுதாயம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அதற்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 370. அந்த ஆர்டிகல் 370 நீக்கி அந்த மாநிலம் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்ததே பிரதமர் மோடி அவர்கள் தான். இந்த ஆர்டிகல் 370 நீக்குவதற்கு அவர் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தார் அப்படின்றத நாம் பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, இந்திய இராணுவம் சத் பாவனா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை உருவாக்கி தங்களுக்கு அளிக்கப்பட்ட நிதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தினர் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடங்கள், சாலை வசதிகள் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேற்கொண்டுட்டு வராங்க. இதை தாண்டி ஒரு அரசாங்கம் தன்னுடைய சிறுபான்மை சமுதாயத்தை எப்படி அரவணைக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி எழுது. அதே மாதிரி அபினவ், கூடுதலா உலகத்திலேயே பல இஸ்லாமிய நாடுகள் பேன் செய்த அங்கே கூட இல்லாத முத்தலாக் இந்தியாவில் இருந்தது. அதை நீக்கியதுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு தான் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் தானே? நிச்சயமாக அதற்கு இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஆதரவு எழுந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதாவது நமக்கு தெரியும், ஓட் சோரி அப்படின்ற ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் நிரூபித்த பிறகும் ராகுல் காந்தி இன்னமும் ஓட் சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிட்டு தான் இருக்காரு. அதற்கு ஆதாரம் கொடுங்கன்னு தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு. அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் வழங்க ராகுல் காந்தி அவர்கள் தயாராக இல்லை. ஆனாலும் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை காக்கும் விதத்தில் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை. இதை விட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு இந்தியாவில் ஒரு உதாரணம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓட் சோரிக்கு ஒரு கூடுதல் தகவல். சமீபத்தில் இந்தியா டுடே நடத்தின ஒரு கான்க்ளேவில் முன்னாள் எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃப் 3 பேர் கலந்துக்கிட்டாங்க.
அதில் காங்கிரஸ் பீரியடில் நியமிக்கப்பட்டவர்களும் இருந்தாங்க. அந்த 3 பேர் சொன்ன விஷயம் ஓட்டுச்சோரி அப்படிங்கிறது ஒரு அரசியல் விளம்பரம் மட்டுமே, அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இவிஎம் தான் தேர்தலுக்கு மிக அழகான அதே நேரத்தில் ரொம்ப செக்யூரான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த 3 பேருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். நீங்கள் தொடர்ந்து பேசுங்க அபினவ். நிச்சயமா ஆனந்த். அதாவது இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்போ வந்து ஒடுக்கப்படும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமீஸை அடக்கும் போது தான். அதுவும் எப்போ அடக்குவாங்க? அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும்போது. ராகுல் காந்தி தொடர்ந்து மத்திய அரசிற்கு எதிராக பிரதமர் மோடியை டார்கெட் செய்து பேசி வருகிறார். அதுவும் பொய் குற்றச்சாட்டுகளை அவர் கூறி பேசி வருகிறார். அப்போ கூட அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம இங்கே கவனிக்கணும். தொடர்ந்து பார்த்தா ஃப்ரீடம் ஆஃப் மீடியா ஆபரேஷன் சிந்தூர் அப்போ பார்த்தோம், சில ஊடகங்கள் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமுமே இல்லாமல் இந்தியாவினுடைய போர் விமானம் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியை பகிர்ந்தாங்க. இந்தியா பகிர்ந்த அந்த செய்தியை சீன ஊடகமான குளோபல் டைம்ஸ் வந்து எடுத்து போட்டுச்சு. ஆனால் பின்னாடி இந்த ஒரு செய்தி கம்ப்ளீட்லி ஃபேக், ஒரு நரேட்டிவை செட் செய்வதற்காக அந்த ஊடகங்கள் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போ கூட அந்த மீடியாக்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கான பர்சனல் வெஞ்சன்ஸ் வெண்டேட்டா எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படி நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரசிடென்ஸ் ஆகிடும். என்ன பிரசிடென்ஸ் அப்படின்னா, மீடியா மேலே யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிரசிடென்ஸ் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஊடக சுதந்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அபாயம் எழுந்துரும் அப்படின்ற காரணத்திற்காக நாம வந்து இந்திய அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. இப்படி சுவிட்சர்லாந்து முன்வைத்த எந்த ஒரு குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இல்லாத சூழ்நிலையில் அந்த குற்றச்சாட்டையே திரும்பவும் ஐநால முன்வைத்து இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தரும் நோக்கில் சுவிட்சர்லாந்து செயல்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்தியா வந்து இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அப்படின்றது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பெர்மனன்ட் மிஷனை வந்து எப்போவுமே ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான கவுன்சிலர் தான் திரு தியாகி. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையில் சுவிட்சர்லாந்து வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது அடிப்படை ஆதாரமற்றவை. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே இந்தியா தான் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. ஏன் வந்து இந்தியா டெமோக்ரஸியாக இருக்குது அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்கிறதுனால இல்லை, நம்மளுடைய சிவிலைசேஷனல் ஆஸ்பெக்ட் அது வந்து என்ன இது பண்ணுது அப்படின்னா, ப்ளூரலிசம், அதாவது பன்முகத்தன்மையை ஆதரிக்கும் வகையில் இந்தியாவினுடைய இந்த சிவிலைசேஷனல் வேல்யூஸ் அப்படின்றது இருக்கு. அதனால இந்தியாவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து விதமான சௌகரியங்களோடு வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிய வச்சார். ஆனால் அடுத்து அவர் முன்வைத்த விஷயம்தான் ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய விஷயம். அது என்ன அப்படின்னா, சுவிட்சர்லாண்டில் மிக முக்கியமான பிரச்சனைகள் உள்ளது. அது என்ன அப்படின்னா, ரேசிசம். அதாவது இனத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட தாழ்வானவன் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு போக்கு அது சுவிட்சர்லாண்டில் இருக்கு. இனம், நிறம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு பாடம் எடுப்பாங்க. நீங்கள் வந்து ஜாதி மதம்னு பிரிஞ்சிருக்கீங்கன்னு. ஹலோ மிஸ்டர், நீங்கள் வந்து கருப்பு வெள்ளைன்னு பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ரேசிசம். ஒருத்தருடைய தோளுடைய நிறத்தை வைத்து பிரித்து பார்ப்பது அது அதிகமாக இருக்கக்கூடியது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான், அதுவும் குறிப்பாக யூரோப்பில். நிச்சயமா அதில் ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரியாக இருக்கக்கூடியது சுவிட்சர்லாந்து அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ரேசிசம் நம்ம பார்த்தோமா, இனத்தின் அடிப்படையில் ஒருவர் இன்னொருவருக்கு அடிமை தாழ்வானவர் அப்படின்னு பார்க்கும் போக்கு. அடுத்தது சிஸ்டமேட்டிக் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ரேசிசமை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்ணலாம், ஆனால் சிஸ்டமேட்டிக் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த எக்கோசிஸ்டமே அந்த நாட்டின் குடிமக்களாக இருப்பவர்களிடையே இவர்கள் வேறு இனத்தவர் இவர்கள் வேறு இனத்தவர்னு பார்த்து அவர்களை டிஸ்கிரிமினேட் செய்வது, அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடைக்காதவாறு பார்த்து கொள்வது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது. அடுத்தது ஜீனோஃபோபியா. அது என்ன அப்படின்னா, இந்த பன்முகத்தன்மையை ஏற்காமல் பல கலாச்சாரங்கள், அதாவது பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்கே குடியேறியிருப்பார்கள், அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும், அந்த கலாச்சாரத்தை இழிவாக பார்ப்பது. ஸோ இதை எல்லாம் தான் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு நம்முடைய இந்திய பிரதிநிதி. தொடர்ந்து அவர் சொல்லும்போது, சுவிட்சர்லாந்து வந்து எங்களுடைய நட்பு நாடாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் நாட்டில் இத்தனை பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் சரி செய்யறதுக்கு நாங்கள் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு உதவ தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு பெருந்தன்மையோட
இந்தியா வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. தியாகி அவர்கள் வெளியிட்ட இந்த குற்றச்சாட்டுகள் வெறும் ஒரு பதிலடியாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபெடரல் கமிஷன் எகெயின்ஸ்ட் ரேசிசம் அப்படின்ற ஒரு அமைப்பு சுவிட்சர்லாண்டில் எந்த அளவுக்கு இந்த ரேசிசம் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டாவில் சொல்லும்போது 2023 ஆண்டோடு ஒப்பிடும்போது 2024 ஆண்டு 20% ரேசிசம் வந்து சுவிட்சர்லாண்டில் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. இதுலேயும் ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரேசிசம் அப்படின்ற பிரச்சனை பப்ளிக் பிளேஸில், ஒர்க் பிளேஸில் மட்டும் இல்லை, பள்ளிக்கூடங்களிலிருந்தே வந்து தொடங்கி விடுகிறது அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய விஷயம். ஓவராலாக நடக்கக்கூடிய இந்த ரேசிசம் இஷ்யூவில் கிட்டத்தட்ட 19% பள்ளிக்கூடங்களில் தான் நடக்குது அப்படின்ற ஒரு திடுக்கிட வைக்கும் தகவலும் வெளியாகி இருக்கு ஆனந்த். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து சாக்கடைக்குள்ளே இருந்துக்கிட்டே சுவிட்சர்லாந்து வந்து நாத்தத்தை பற்றி இந்தியாவுக்கு பாடம் எடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி அபினவ். நேர்களே, இந்தியாவில் வந்து மோடி 10 கோடி ரூபாய்க்கு கோட் போட்டார், அவர் ஒரு நாளைக்கு 75 லட்சம் ரூபாவுடைய காளான் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்ன ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்குமே வெளியில் ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் அதே நேரத்தில் ஃப்ரீடம் ஆஃப் மீடியாவும் இந்தியாவுக்கான பாடமாக யாருமே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்தியாவோட ஹாப்பி இண்டெக்ஸில் முன்னோடி இருக்கக்கூடிய நேபாளும், ஆப்கானிஸ்தானும், பாகிஸ்தானும், ஸ்ரீலங்காவும், பங்களாதேஷும் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உலக நாடுகள் இந்தியாவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய காலம் மாறிவிட்டது. இந்தியா உலகிற்கு வழிகாட்டும் நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.